ஹாய் கேஸ், இப்போ நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி செய்கிறாங்க பாருங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை லவங்க பூ போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி கலர் வர்ற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். மிளகா போட்டுக்கலாம், கிண்டிக்கலாம். இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்ப கலரி விட்டுலாம். நல்லா கலர் வரி கலர் விடலாம். இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம், கலரிக்கலாம். போடும்போது சொல்லு, நாங்க கூட அட்டைட்டு கொடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்ப மூடிடலாம். இப்ப மூடி விட்டுலாம். இது மட்டனை உப்பு தயிர் போட்டு 1/2 hour முன்னாடி ஊற வச்சிருக்கோம். ஓபன் பண்ணிக்கலாம். அங்க போடாத பாப்பா. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடிப்பொடியாத அளவு. இப்ப நம்ம மூடி விட்டுக்கலாம். இப்ப நம்ம திறந்து விட்டுக்கலாம். வீட்டுல அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு புதினா போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒருத்தர் வீடியோ எடுக்கணும், ஒருத்தர் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவார். இப்போ அவன் முதல்ல இருந்து அவன் தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருந்தான். இப்போ நல்லா வதக்கலாம். இப்ப நம்ம மட்டன் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்ப நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதக்கிட்டு முன்னாடி தட்டி முடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடி திருப்பி பார்க்கலாம். சக்தி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
அடுத்து பிரியாணி மசாலா தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மாப்பிள்ளையும் பொண்ணையும் போட்டோ எடுத்துக்கலாம். 3 கிலோ அரிசி தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். கஸ்தூரி மெட்டி தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். தேவையான அளவு கேசரி பவுடர் போட்டுக்கலாம். கலரி விட்டுக்கலாம். கலருக்கு கலரி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 3 கிலோ கறிக்கு 4 கிலோ அரிசி போட்டுக்கலாம். ஐயோ 4 கிலோ 3 கிலோ கறிக்கு 4 கிலோ அவி நீ வீடியோ எடுத்துனாக்கியா